ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். கன்னிராசி அப்படின்னாலே நல்ல நடந்தை, வசீகரமான தோற்றம், எதையுமே தெளிவா செய்யணும், செயல்படணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள், சகஜமா பழகிறது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், ஏன்னா கன்னியில புதன் உச்சம். இப்ப நல்லா படிச்சிருப்பீங்க, உயர்ந்த படிப்பெல்லாம் படிப்பீங்க. அப்ப கன்னி ராசியில புதன் உச்சம்ங்கிறதுனால நிறைய படிச்சு நிறைய தெரிஞ்சு இருப்பீங்க. ஆனா என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும், என்னதான் நாலேஜ் இருந்தாலும், ஒரு அகம்பாவம், எனக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்கள்ட்ட புகுத்தி அவங்கள உயர்வு நிலைக்கு கொண்டு வர்றதுல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை நல்வழிப்படுத்துறதுல சிறப்பு. எப்படிதான் கெட்டவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட 4 வார்த்தை பேசினாங்கன்னா தெரிஞ்சிருவாங்க அந்த நேரத்தில். அப்படி ஒரு போதனை நல்வழிப்படுத்துறதுல, அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றது, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்றது, அடுத்தவங்களை திருத்துறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் கன்னிராசிக்கு. ஆனாலும் முக்கியமா எதிரிகள் இருக்க மாட்டாங்க வெளியில. இங்க எதிரிகள் யாரு பிரச்சனையா இருப்பாங்க அப்படின்னா, உறவினர்களால தான் பிரச்சனைகளும் தொல்லைகளும் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அடைவீங்க. எப்பொழுதுமே மிருதுவா பேசுறது, எளிமையா பேசுறது, நயமா பேசி அடுத்தவங்களை வசியப்படுத்துற ஆற்றல், அந்த அறிவாற்றல், பேச்சாற்றல் உங்களுக்கு உண்டு. இது எல்லாமே ஓகே தான். இந்த வசியப்படுத்துற பேச்சாற்றல், அறிவாற்றல் நல்லதுல ஈடுபடுத்தும் போது நமக்கு நல்லது செய்யும். அதையே கெட்டதுல ஈடுபடுத்தும் போது நம்மளை டோட்டலா நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாற்றி அமைச்சிரும். அப்படி ஒரு காலம் தான் இந்த காலம் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஏன் அப்படின்னா, ராகு சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க. அதே இடத்துல புதன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த காலத்தை யுக்த யோகம் அப்படின்னு ஜோதிட விதியில சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் கட்டுப்பாட்டோட இருந்தாலும், எவ்வளவுதான் பெருமைக்குரியவரா புகழ் உடையவரா இருந்தாலும், இல்லற வாழ்க்கையில அதிக பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்க இருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கிரக அமைப்பால் ரகசிய உறவு ஏற்படும். ஏன், எப்படி, எங்களை மீறி எப்படி அது நடக்கும்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது ரெண்டில் எது ஒன்றும் செய்வாங்க. அப்போ யாருங்க? ராகு சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியாக இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளோதான், ஒரே வரியில். அப்போ சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதில் வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்தில் நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில் மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துகிற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்போ இந்த 2 கிரகம் ஒன்று சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்று சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துகிற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்தில் திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காமல் செயல்பட வச்சு, அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்தில் திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால் ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம், இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும்,
ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு. இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்துல இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊர்ல அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமா சொல்றோம்? என்ன இப்படி தப்பா சொல்றீங்க? ஏன்னா உண்மையை சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவா பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா சில விஷயத்துல எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்ப இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி போகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அப்படிதான் நம்ம செயல்பாடு இருக்கும். அதன்படி நம்ம வாழ்க்கையும் பயணிக்கும். இங்க இந்த கிரக அமைப்பு ஏன் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரக அமைப்பு? நம்ம எவ்வளவுதான் நேர்மையானவரா நியாயமானவரா ஒழுக்கமுடையவரா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏன் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சுக்கிரன் ராகு புதன் 7ஆம் வீட்டுல. புதன் அப்படின்னா பரிமாற்ற கிரகம், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்துல வரும். அப்ப எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தகம், பத்திரிகை, ஊடகங்கள், டிவி, சினிமா, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், தபால், இந்த வாட்ஸ்அப், சோசியல் மீடியாக்கள், அலைபேசி, தொலைபேசி, இது எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்துல வரும். இப்ப இந்த புதன் இருக்கிற வீட்டுல ராகு சுக்கிரன் இருக்காங்க. அப்ப இது மாதிரியான தொழில் சிறப்பா இருக்கும், மிக சிறப்பா இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். ஆகா ஓகோன்னு அமையும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன், அவரே 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வராரு. அப்ப தொழில் மிக சிறப்பா அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் புதன் இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு ராகு கேது இருக்கிற இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப தொழில அந்த ராகுவும் சுக்கிரனும் திருவிளையாடலை நடத்த போறாங்க. தொழிலையோ வேலையிலையோ
தொழில்னா உங்கள் சொந்த தொழில் மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இது மாதிரியான மீடியாக்கள் துறை அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, கன்னியில தான் புதன் உச்சமடைகிறார். அவர் உச்சமடைகிற பாகை எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் அதிபதி சந்திரன், புத்திக்கு காரகன் புதன், உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அங்க புதன்ல நீச்சமடைகிறார். இது ஜோதிட பொருள். இப்படி பேசுனா உங்களுக்கு புரியலனாலும் நான் சொல்ல வரத இப்ப நாம தெளிவா சொல்றேன். புதன் உச்சம் அப்படின்னா சந்திரன் வீட்டில் உச்சம் அடைகிறார். மனசை குழப்பும், அதைத்தான் சொல்ல வரேன். உங்க மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும். புத்தி அறிவை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா யோசிக்க வைக்கும். கொஞ்சம் மேலோட்டமா இருக்க விடாது. சுய லாபம், சுய எண்ணங்கள், ஆசாபாசம், உணர்ச்சிகளுக்கு ஆட்படுதல், அந்த உணர்ச்சி அல்லது நம்முடைய ஆசைகள் அதிகரிக்கும் போது அந்த அறிவு செயல்படாம தடுக்கிறது. புத்தியை நல்ல வழியிலையும் செலுத்தலாம், தீய வழியிலையும் செலுத்தலாம். ஆனா புத்தியை நல்ல வழியில செலுத்தும் போதுதான் மிகப்பெரிய நன்மை நம்மளால அடைய முடியும். புதன் நினைச்சா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வலிமை இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம். பொதுவாகவே உண்டு. கன்னிராசி நண்பர்களால் முடியும் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படி சொல்றேன்னா, உதாரணமா அணுசக்தி அழிவு காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம், ஆக்க காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப சோசியல் மீடியா இருக்கு, நல்லதுக்கும் பயன்படுத்துறாங்க, தொழிலுக்கு வளர்ச்சிக்கு, கெட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க, காம இச்சைகளை தீர்த்து கொள்ளவும் பயன்படுத்துறாங்க. அதனால புதன் உச்சமடைகிற ராசி கன்னிராசி. அதே நேரத்தில் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அதனால தொழில் செய்யற இடத்துலையும் வேலை செய்யற இடத்துலையும் சிந்தனையை பாதிக்கப்பட்டு, அது மட்டும் இல்ல இந்த காலத்துல புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. தொழில் செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு அதிகமா உருவாகும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுபோல இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ கற்பு தவறக்கூடிய, கற்பை இழக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நீங்க இதை முட்டாள்தனமா நினைச்சாலும் பரவாயில்ல, இல்ல குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம சில விஷயங்களை மறைச்சு பேசி பல குடும்பங்கள் இன்னைக்கு எச்சரிக்கையா இல்லாம பிரிஞ்சு போறதை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ ஜாதகத்தை பார்க்குறோம். இன்னைக்கு அவங்களாம் வருத்தப்படுறது உண்டு. யாராவது ஒருத்தர், ஒரு ஜோதிடர் எங்களுக்கு இதை சொல்லியிருக்க கூடாதா, நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குமே, ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன், என் குடும்பத்துல நான் அலட்சியமா இருந்து தப்பு பண்ணிட்டேன் இப்படின்னு புலம்பியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்னா இன்னைக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு போனா வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா ஜோதிடத்தை போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அந்த விதியால இன்னைக்கு நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்ல கேட்டிருக்கோம். நம்ம சொல்ல நிறைய பேர் அழுதுருக்காங்க. அப்படியே உண்மையா இருக்கு, இதை முன்னாடியே யாராவது சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ட்டு. அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இப்ப நம்ம சொல்றோம். இதனால பல குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா இங்க பிரச்சனை வந்தாலே ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்காகத்தான், காலாகாலமா பாதுகாத்து வச்ச கௌரவம் போயிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இன்னைக்கு முன்னெச்சரிக்கை பதிவு இது, அவ்வளவுதான். அப்ப தொழில் செய்யற இடத்துல கன்னிராசி நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல கன்னிராசி தோழிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா கற்பை இழக்கக்கூடிய அல்லது அடுத்தவர்கள் கற்பை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்க அற்புதமானவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்கள். அப்படிதான் ஒரு கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவு யோக்கியமானவர்கள் தெரியுமா, ஏறெடுத்து கூட இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல, எங்களை போய் தப்பா சொல்றீங்களே அப்படின்ட்டு. 1 கோடி பேர் இல்லை, இந்தியாவில் மொத்தம் 30 கோடி பேர் இருப்பாங்க கன்னிராசியில். எல்லாருமே தவறானவர்கள் இல்லை, அதுபோல எல்லாருமே யோக்கியமானவர்களும் இல்லை. நீங்க நல்ல எண்ணத்தோட நல்லொழுக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனா என்னதான் நல்லொழுக்கத்தோடு இருந்தாலும் இது மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் வரும்போது நிதானமா இருக்கிறது உங்களுடைய கௌரவத்துக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் மிக வலு சேர்க்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசியில கேது இருக்காரு. இப்ப இந்த நேரத்துல குடும்பத்துல என்னதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் பல தடைகளை கொடுப்பார். குடும்ப உறவுகளுக்கு, தாம்பத்திய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, சுகபோகத்துல, சந்தோஷத்துல தடைகளை கொடுப்பார் கேது. அவருடைய வேலை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் இழந்துட்டு சாமியாரா போகணும் ஒரு மனுஷன் அப்படிங்கறதுதான் கேதுவனுடைய நிலைப்பாடு. அதனால எல்லாத்தையும் தடை விதிச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப தடை வரக்கூடாது அப்படின்னா விநாயகரை வணங்குவதே இதுதான் காரணம். விநாயகர் தான் கேதுவுக்கு அதிபதி. கேதுவனுடைய கடவுள் விநாயகர். அதனாலதான் எடுத்த உடனே எந்த தடையும் வந்துடக்கூடாது, விநாயகா அப்படின்னு முதல் கடவுளாக வணங்குறது விநாயகரை. வணங்கிக்குங்க. கேது உங்க ராசியில இருக்கார். எப்பொழுதுமே விநாயகரை முதல் கடவுளா நீங்க வணங்குறது ரொம்ப நன்று. அதனால தடைகளை ஏற்படுத்தி குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கி அந்த சுகபோகத்தெல்லாம் குறைவை ஏற்படுத்துவார், சொத்து பிரச்சனையை உருவாக்குவார். அதுபோல குடும்பம் இல்லைனா தொழில் ஏதாவது ஒன்றில் தான் சிறப்பாக இருக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார். உனக்கு குடும்பம் முக்கியமா தொழில் முக்கியமா?
குடும்பம் முக்கியமா, வேலை முக்கியமா, குடும்பம் முக்கியமா, வெளிநாடு முக்கியமா, அப்படி கேட்கக்கூடியவர், சொல்லக்கூடியவர் இந்த கேது. அதுபோல ராஜதந்திர மற்றும் அரசியல், அதாவது தந்திரமா நடந்தக்கூடிய விஷயங்கள், குடும்பத்திலே அரசியல் பண்றது. நீ ஒரு தப்பு செஞ்சியா, நான் செய்வேன். எனக்கு நீ கெடுதல் பண்றியா, நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேன். என்னை அவமானப்படுத்துறியா, நான் உனக்கு அவமானப்படுத்துவேன். உனக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். அது கணவனோ மனைவியோ. இப்படி குடும்பத்துக்குள்ளாரே தந்திரமா நடக்கிறது, அரசியல் செய்யறது. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் என்னமா நடக்கும்? சூதாட்டம் நடக்கும். குடும்பத்தில் பல மர்மங்களை உருவாக்கும், மர்ம முடிச்சுகளை போடும். அதான் சொல்லிட்டேனே, மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு. சூதாடுறதுல, அரசியல் பண்றதுல, ராஜதந்திரம் செய்யறதுல கை தேர்ந்தவர்களாக குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. நாங்கள் நல்லா இருந்தா, நேர்மையானவங்களாக இருந்தா, யோக்கியமானவர்களாக இருந்தா இதெல்லாம் நடக்குமா? சத்தியமா நடக்காது. இல்லாததுக்கு தான் சொல்றேன். என்ன சொல்ல வர அப்படின்னா, வெளிப்படையா இருங்க, அவ்வளவுதான். கணவன் மனைவி குடும்பத்தில் வெளிப்படையா இருங்க. திருமணம் ஆகலையா, உங்களுடைய காதலருக்காக, காதலிக்காக நேர்மையா இருங்க. காதலன் காதலி கிடைக்கலையா, நேர்மையா இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பிற்காலத்தில் பலனை கொடுக்கும். தவறான பாதைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வரும். ஏன்னா கற்பு தவறுவது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரகசிய உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா அது பிற்காலத்தில் நம்ம குடும்பத்திலேயே வந்து கும்மி அடிக்கும். நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே அந்த பிரச்சனைகள்லாம் வரும். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பல குடும்பங்களை கெடுத்திருக்கிற சரித்திரமும் நடந்திருக்கு. அதனால என்னைக்குமே மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம செய்கிற தப்பு, நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற துரோகம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் சனி பகவானின் அடையாளத்தோடு அது வெளியில் வரும். ஏன்னா கர்ம வினையை அன்னைக்கு தீர்ப்பார். ஏன்னா நீங்கள்லாம் நிறைய கவனிச்சிருப்பீங்க, ஒரு தப்பு செஞ்சவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சிக்குவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? தப்பு செய்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சனி பகவானுடைய கர்ம வினை தீர்க்க காலம் வரும்போது அவர் தீர்த்துப்பார். அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, கோர்ட்டு, ஜெயில், ஊரை விட்டு ஓடுறது, அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது ரொம்ப அவசியம். எது வரைக்குங்க இந்த கிரகம்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கை பூரா பிரதிபலிக்கும். ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கலாமா, அதுக்கப்புறம் தவறு செய்யலாமா? எப்பொழுதுமே செய்ய மாட்டீங்க. இப்போ அந்த தவறு செய்யலை அப்படின்னா எப்பொழுதுமே செய்ய மாட்டீங்க. இப்போ நல்லவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நல்லவர்களாக இருப்பீங்க. அதுதான் விதி. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களை முழுசாக கவனிக்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர். ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமாக இருக்கலாம், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ
அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சிருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை, கணவனோ மனைவியோ, அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு இயங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்கம் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும், ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க, அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது, விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும், காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்க குணம் என்ன தெரியுமா? நல்ல நடந்தை, நல்ல குணம் எல்லாமே உண்டு. ஆனால் எப்பொழுதுமே சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவீங்க. அங்கே தான் பிரச்சனையே. சுகமான வாழ்க்கை வாழ விரும்பி உண்மையாக உழைச்சி வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவங்க பல பேர் கன்னி ராசியில். வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் சுகமான வாழ்க்கை வாழ விரும்பினாலும் தவறான பாதையில் போய் அந்த பணத்தை சம்பாரித்து வாழறது தான் சில பேருடைய இந்த காலகட்ட பிரச்சனை. இப்போ அந்த வாய்ப்பு வரும். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால் கூட எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ராசி. அதே போல் உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தான் அமையும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துணையும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கணவனோ மனைவியோ உங்களை உயர்த்தி தான் பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சாலும் கன்னி ராசியோடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லை, விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா கூட்டு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அங்கே தனியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் அந்த குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகளையும் உருவாக்கும். அங்கே தான் 2 பேருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் இது மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப வாய்ப்பு அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, 5ஆம் அதிபதி சனி 6ஆம் அதிபதியாகவும் வரார். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. இப்போ 6ஆம் வீட்டில் சனியும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. கடன் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும். உங்களா கூப்பிட்டு கேட்பாங்க, அமௌண்ட் இருக்குது, ஏதாவது செலவுக்கு வேணுமா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கொடுங்களேன், இல்லை யாராவது கேட்டால் கொடுங்களேன், யாராவது கடன் கேட்குறாங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு சரி நம்ம வாங்கி எதுக்காவது பயன்படுத்துவோமே அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தில் தொழிலில் வேலையில் பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நிறைய இழப்புகள் வரக்கூடிய அமைப்பு. இதையே மாற்றி யோசிச்சிங்க, சனி பகவான் கர்ம வினையை நல்லதாக கொடுக்கணும், கர்ம யோகத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா பெண் நண்பர்களால் ஆண் நண்பர்களால் யோகத்தை கொடுப்பார். அவங்களுடைய உதவியால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். கர்ம வினையை தீர்க்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா இழப்புகளை, பொருள் இழப்பு ஏற்படும், பண இழப்பு ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த துணையினுடைய வீட்டில் அவங்க குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தால் பிரச்சனைகள் வரும், அவமானத்தை கொடுக்கும், தொல்லைகள் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, இங்கே மற்ற பிரச்சனைகள், அதாவது குடும்ப பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனைங்கிறத விட இந்த சுக்கிரன் ராகு இணைவு இல்லற பிரச்சனை தான் அதிகமாக கொடுக்கும். தாம்பத்திய வாழ்க்கை, அதாவது காம வெறிய அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் காதல்லாம் ஈஸியாக அமையும். வயது வித்தியாசம்லாம் பார்க்காது, யார் என்னெல்லாம் பார்க்காது, காதல் அதிகமாக வயப்படுவீங்க.
என்ன ஜாதி, என்ன மதம், எந்த தொழில், யாரு, நான் சொன்னது மாதிரி எதையுமே பார்க்காது. பாலியல் ஆசை அதிகமாக உருவாகும். எதிர்பாலினத்தவர்கள் மேல, ஆண்கள் பெண்கள் மேல ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும். பல காதல் உறவுகளை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசை, மனசுக்குள்ளார குழப்பம், ரகசியம் நிறைய வச்சுக்கலாம் அப்படின்ற ரகசிய உறவுகளை ஏற்படுத்தும். பல மர்மங்களை உங்க மனசுக்குள்ளாரே வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனா இதே பாலியல் விரக்தியால மனக்குழப்பம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த தொழிலும் செய்ய முடியாது. நல்லா போற வேலை தொழில் நஷ்டத்துல போகும். திடீர்னு மனசு பேதலிக்கும், புத்தி குழப்பமாகும். இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதிக்கு ஜாதி பிரச்சனை நடக்கிறதுலாம் இப்போதான் அதிகமாக இருக்கும். காதல் திருமணம் அதிகமாக நடக்கும், ரகசிய திருமணம் அதிகமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ராகம் சுக்கிரன் சேர்ந்தாலே பார்க்கறது எல்லாமே அழகாக தெரியும், ஒரு எக்ஸைட்டிங்கா. இவ்வளவு அழகாக இருப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த பையன் இவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்கான், இந்த பொண்ணு இவ்வளவு அழகாக இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை, அதிக ஆவலை, பேராசையை தூண்டக்கூடியது. ராகு சாதாரண இல்லை, ஒரு மடங்கு அழக 100 மடங்கா மாற்றி காட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. அது ஒரு ராகு சுக்கிரனோட சேர்ந்தாச்சா இன்னும் அதிகமாக அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும், துணிச்சல் அதிகத்தை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பு அதிகத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும், நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன்னு சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்செடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயையை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளார ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா மனைவியினுடைய கணவனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். கலத்தர பாவம் சரியா இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் உருவாகும். நல்லா இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சுகமான வாழ்க்கையை அனுபவிச்சிருவீங்க. இந்த நேரத்தில் சொத்து கிடைக்கும், வீடு கிடைக்கும், நகை நிறைய சேர்ப்பீங்க, அடகு வச்சிருந்ததெல்லாம் மூப்பீங்க, கடனை அடைப்பீங்க, சரியா யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்ட்டா. மனசு குழம்புனீங்க அப்படின்னா மறைமுகமாகவோ அல்லது ரகசியமாகவோ செயல்பட தூண்டும், உங்களையோ அல்லது துணையவோ. மன அமைதி இல்லாமல் ஆக்கும், கடுமையான மோதல்களை உருவாக்கும், 2 பேருக்குள்ளார திருப்தி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும், சட்ட சிக்கல்களை உருவாக்கும், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அடுத்த திருமணம், இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனா. ஏன்னா இந்த நேரத்தில் ஹார்மோன் கோளாறுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாக வேலை செய்யும். அந்த ஹார்மோன் கோளாறு வந்தாலே ஒரு மனுஷனை நிலையில்லாத ஆக்கிடும், பெரிய குழப்பத்துக்கு ஆக்கிடும், கோபம் எதை எடுத்தாலும் கோபப்படுவாங்க. இந்த விஷயத்துக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்க மேல கோபம் வரும், வெறுப்பு வரும், உடல் சூடு அதிகரிக்கும். அதுதான் காரணம். அதுவும் கொஞ்சம் கவர்ச்சியாக அழகாக இருந்துட்டாங்க, ஸ்மார்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈர்ப்பு அதிகரிக்கும், அடுத்தவங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம்லாம் சிறப்பாக இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டிலிருந்து லாபம் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் தீய சக்திகள் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், எதிர்மறை சக்திகளால் ஆபத்து இருக்கும். ஏன்னா இங்கே முக்கிய காரணம், சரியான வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு அப்புறம்
மிக மிக முக்கியமான காலகட்டம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பல பேர் மனசு வருத்தப்படுவீங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பம் முக்கியம். என்னதான் பணம் முக்கியம் அப்படின்னாலும் குடும்பம் முக்கியம். இந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தாலும் சம்பாதிக்கலாம். இங்கே இல்லாத காசு பணம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இங்கேயும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர்கள் உண்டு. குடும்பத்தை இழந்துட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, புள்ள குட்டிங்க சந்தோஷத்தை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அனாதையா தனியாக கிடந்தாலும் இந்த ராகு சுக்கிரன் இவர்களுடைய இந்த பார்வை இருக்குல்ல, ரொம்ப கோரமான பார்வை. அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வழின்னு ஒன்று இருக்கு. அதுதான் இப்ப நம்ம சொல்ல போற அடுத்த பரிகாரம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படைச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்ப சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பா செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்துல முன்னேற்றக்கூடிய, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்ப நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதா எந்த உலகத்துல வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6. அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்க. 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க. இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீங்கள்
ஒர்க் பண்ற இடத்துல வச்சுக்கங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கும், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால கற்பூரம் ஏத்துங்க. நார்மல் கற்பூரத்தால ஏத்த வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால கற்பூரம் ஏத்துங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்க. ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, 904336888626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சுத்தமான தரமான நெய், பஞ்சகவ்ய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க, குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம், லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம், ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அதை சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க, தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க, மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.